ஜேவிபிக்கு ஆதரவாக இருப்பதற்கான பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார். 50 கோடி டீல், அதாவது இவர் கூறியிருந்தார் உண்மையிலேயே இவருக்கு ஆதரவு தெரிவித்த மக்கள் கூட இவர் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறுவதன் மூலமாக அவர் இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு விலகுற சூழல் ஒன்று காணப்பட்டது. பொது வேட்பாளர் அதாவது சங்கு சின்னத்தில் நிற்கிற அரியநேந்திரன் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தான் தெரிவிப்பதாக அவர் கூறியிருந்தார். கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மிக கடுமையாக விமர்சித்து இவரது ஆதரவாளர்கள் கூட இவரை விட்டு நீங்கிறதுக்கான, அதாவது தமிழ் ஆதரவாளர்கள் கூட இவரை விட்டு நீங்கிறதுக்கான மான உணர்வோடு இருக்கணும் எதிர்பார்த்துதான் சங்குக்கு போட சொல்லி சொன்னான். இதுகள் முள்ளியவல்ல 3ஆம் வட்டாரத்திலையும் 2ஆம் வட்டாரத்திலையும் 1ஆம் வட்டாரத்திலையும் போய் சொல்லுது, நீங்க முதல் வாக்கு சங்குக்கு 2ஆம் வாக்கு சிலிண்டருக்கா உங்க வேற மாவ மூவே என்று அது எழும்பி நடக்கவே தெரியலாம நிக்குது. ஒன்று எழும்பவே இல்லாம இருந்தா செத்து போச்சுது. சரியா, ஒன்று எழும்பி நடக்க இல்லாம இருக்கு. எங்கள் புட்டு எங்கள் ஆடி கூலட்டம் இந்த செம்மறியில வச்ச எப்படா தமிழ்ல கிடைக்கிறது. நான் மட்டும் மைக்க வேண்டியிருந்தா ஆண்டை கூட தங்குவாரே அறந்திருக்கும். சரிதானே, தமிழரசு கட்சியை பிரிவிரி என்று பிரிச்சு கடைசி நீங்க ஒரு கெட்ட துரோகியல்ன்றத 14 வருஷத்துக்கு பிறகுடா தமிழ் ஜனத்துக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த கார் நான் 73 லட்சம் 72 லட்சம் என்ன லோன் கட்டணும், இதெல்லாம் சேர்த்து எங்கடா விட்டு போறியல்? அடே புது வேட்பாளரா போறா 20 கோடி தந்திருப்பாங்கடா. அடே ஏன்னா அந்த வேட்டியை கட்டுறாய் கலட்டி விட்டு போடா, தேவை செய்து புண்ணியம் கிடைக்கும். அந்த வேட்டியை கலட்டி போட்டு நீ போனா கூட உனக்கு சேரும் ஓட் விடும். ஆனா இந்த முறை ஒரு தமிழன் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். முன்னர் காலங்களில் ஒரு பெரும் பேசுபொருளாக இருந்தது அர்ச்சுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியருடைய விடயங்கள் தான். குறிப்பாக சாவகச்சேரி பிரச்சனையில் இருந்து சாவகச்சேரியில் ஒரு மக்கள் திரண்டிருந்து மக்கள் எழுச்சியாக அர்ச்சுனா அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை தெரிவித்திருந்தவர்கள். அதற்கு பிறகு அவர் விசாரணைக்காக கொழும்புக்கு அழைக்கப்பட்டார். பிறகு அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு பிறகு பேராதனை வைத்தியசாலைக்கு அவர் தன்னுடைய பதவிக்காக சென்றார். அதற்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் இது தொடர்பாக எழுந்த வண்ணமே இருந்தது. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த சாவகச்சேரி பிரச்சனை முடிஞ்சு ஒரு சில காலகட்டங்களில் பிறகு இவர் நிறைய பேரில் விமர்சனங்களை முன்வைச்சவர். அதாவது நிறைய வைத்தியர்களில் அங்கே இருந்த வைத்திய அதிகாரிகள் மீது விமர்சனங்களை முன்வைச்சவர் என்ற காரணத்துக்காக நீதிமன்றம் அதற்கான தகுந்த ஆதாரங்களை இவரை காட்ட சொன்ன இடத்துல இவர் அந்த ஆதாரங்களை காட்டாத பட்சத்தில் இவருக்கு மீண்டும் பிரச்சனை எழுந்தது. அது மட்டுமில்லாமல் இவருக்கு பிணையாக இருந்தவர்கள் கூட கையோசத்தி தாங்கள் இதிலிருந்து விலகிறோம் என்று சொல்லியிருந்தவர்கள். அதற்கு பிறகான காலகட்டத்தில் அடுத்த நீதிமன்ற அமர்வில் இவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய பிணையாளர்களை புதிதாக கூட்டிக் கொண்டு வரணும் என்றும் சொல்லியிருந்தவர். அது மட்டுமில்லாமல் இதற்கான ஆதாரங்களை வெகு சீக்கிரத்தில் அவர் முன்வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. அதற்கு பிறகான காலகட்டத்தில் இவர் அரசியல் நிலைப்பாடுகள் சம்பந்தமாக பல எடுகோள்களை எடுத்திருந்தார். குறிப்பாக பார்த்தால் இவர் அந்த பிரச்சனை காலகட்டத்திலேயே பல அரசியல்வாதிகளோட முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். நாங்கள் அங்கேனோட இவர் முன்னைய காலகட்டங்களில் அங்கேனோட ஒரு முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். அதற்கு பிறகு அங்கேனோட சேர்ந்து நடக்கிறது மாதிரியான ஒரு பாணியில் செயற்பட்டார். அதுக்கு பிறகு அங்கேனை விமர்சித்தார். இப்படி நிறைய பேரை அரசியல் ரீதியான ஒரு விமர்சனத்துக்கு இவர் ஆளாக்கி கொண்டிருந்தார். தொடர்ந்துமே இவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு, அதாவது குறிப்பாக இந்த நேரடி கட்சி அரசியல் நிலைப்பாட்டில் இந்த தேர்தல் நிலைப்பாட்டில் ஒவ்வொரு எடுகோள்களையும் அவர் எடுத்திருந்தார். குறிப்பாக ஆரம்பத்தில் இவர் ஜேவிபிக்கு ஆதரவாக இருப்பதற்கான பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார். 50 கோடி டீல், அதாவது இவர் கூறியிருந்தார் மக்கள் அபிவிருத்திக்காகத்தான் தான் அதை செய்கிற மாதிரியான பொருள்பட கூறியிருந்தார். குறிப்பாக உண்மையிலேயே இது பல விமர்சன ரீதியான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான ஒரு ஆதரவாக இருந்தது. உண்மையிலேயே இவருக்கு ஆதரவு தெரிவித்த மக்கள் கூட இவர் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறுவதன் மூலமாக அவர் இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு விலகுற சூழல் ஒன்று காணப்பட்டது. உண்மையிலேயே அரசியல் என்பது அனைவருக்குமான உரிமை தான். யாரும் எந்த கட்சிக்கும் ஆதரவாக செயற்படலாம், யாரும் ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கலாம், ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம், தேர்தலில் நிற்கலாம் என்றது ஒரு அனைவருடைய உரிமை. ஆனால் இவர் தன்னுடைய நிலைப்பாடுகளை காலத்துக்கு காலம் மாற்றி கொண்டு வர்றது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிற ஒரு காரணமாகத்தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அதற்கு பிறகு இவர் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார். அதற்கு பின்னரான காலகட்டங்களில் ஒரு மேடையில் தமிழரை ஏற்றக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தான் விலகுவதாக கூறி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை நான் தெரிவிக்க மாட்டேன்,
என்று சொல்லி அதற்கு பிறகு தமிழ் பொது வேட்பாளர் அதாவது சங்கு சின்னத்தில் இப்போ நிற்கிற அரியநேந்திரன் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தான் தெரிவிப்பதாக அவர் கூறியிருந்தார். உண்மையிலேயே இதுவும் பல விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. முன்னர் ஒரு சிங்கள பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தவர் எந்த அளவுக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட அதாவது சங்கே முழங்க வேண்டும், தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தா தான் எங்கட பிரச்சனைகள் நாங்கள் சொல்லலாம் என்று இவர் பல பிரச்சாரங்களை தன்னுடைய முகவலி புத்தகம் கூட மேற்கொண்டாலும் கூட தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான தரப்பினரோ அல்லது தமிழ் பொது வேட்பாளரோ கூட இவரது பெயரை எந்த ஒரு மேடைகளையும் எடுக்கவில்லை. உண்மையிலேயே இது அதற்கு பின்னரான இவரது மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் பல விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ இவர் அன்ருகுமார் திசநாயக்க அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாக சமூக வலைத்தளத்தில் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மிக கடுமையாக விமர்சித்து அவருடைய மகன் உட்பட அது மட்டுமில்லாமல் அவருடைய அரசியல் நிலவரங்கள் உட்பட பலவற்றை கடுமையாக விமர்சித்து உண்மையிலேயே அவர் ஒரு வார அரசியல் செய்கிறார் என்று கூட அவர் அதில் விமர்சிச்சிருக்கிறார். அப்படி விமர்சித்து ஒரு காணொலியை முன்பற்றி தான் அன்ருகுமார் திசநாயக்கவுக்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு மிகப்பெரிய காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த காணொலி பல அதிர்வலைகளை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இவரது ஆதரவாளர்கள் கூட இவரை விட்டு நீங்கிறதுக்கான அதாவது தமிழ் ஆதரவாளர்கள் கூட இவரை விட்டு நீங்கிறதுக்கான பல செயற்பாடுகளை இவர் முன்னெடுத்து கொண்டு வாரார் என்றும் அதில் இருந்த கருத்துப்பட்டியில் பலர் கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த நிலைப்பாடும் இவர் மேலே மக்கள் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை தன்மையை ஆட வைக்கிறதுக்கான ஒரு செயற்பாடாகத்தான் இருந்திருக்கு என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே இது எந்த அளவுக்கு போகும்? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. தேர்தல் நெருங்குகிற பட்சத்தில் தேர்தல் பிரச்சாரங்களும் ஒரு கட்டத்தில் நின்றுவிடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேர்தலுக்கு முதல் குறிப்பிட்ட நாட்களுக்கு அவர்கள் பிரச்சாரம் எதனுமே செய்ய முடியாது. அந்த வகையில் இவர் இறுதியாக எடுக்கின்ற நிலைப்பாடு இதுவா அல்லது இன்னும் 2 நாட்கள் இவர் மாற்றலாமா என்கின்ற ஒரு நிலைப்பாடு கூட மக்கள் மத்தியில் இருக்குது. பொறுத்திருந்தான் பார்க்கணும். இவர் சொன்ன அந்த காணொலி அதாவது அன்ருகுமார் திசநாயக்க தான் ஆதரவளிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினரையும் கடுமையாக விமர்சித்த காணொலி எங்கள்கிட்ட இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இதோட இணைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அடே பார் விற்கிறவனோட போய் சங்கு நிக்குது, பார் வச்சிருக்கிறவனோட போய் சங்கு நிக்குது. அவன் பாவி கிளிநொச்சியில இப்பதான் கிளிநொச்சி தாண்டி போய் கொண்டிருக்கேன். முழு பார் அவன்கிட்ட சொந்தக்காரன் பேர்லாண்டா இருக்கு. இவனுக்கிட எங்கடா கிளிநொச்சியை கட்டி எழுப்புறது? இந்த நாய் எப்படா கிளிநொச்சியை கட்டி எழுப்புறது சொல்லுங்க. 25 பேரும் போகணும். இப்ப வேற 72 போட்டிங்ல 72% கொண்டு விட்டுருக்கேன். அதுதான் நம்பிக்கை. விளங்கிட்ட உனக்கு? அங்க நிக்கிறோம் நாங்கள், அங்க நிக்கிறோம். தமிழன் தனி மான உணர்வோடு இருக்கணும் எதிர்பார்த்துதான் சங்குக்கு போட சொல்லி நான். இதுகள் முள்ளியவளை 3ஆம் வட்டாரத்திலையும் 2ஆம் வட்டாரத்திலையும் 1ஆம் வட்டாரத்திலையும் போய் சொல்லுது, நீங்க முதல் வாக்கு சங்குக்கு 2ஆம் வாக்கு சிலிண்டருக்கா. எங்க போய் பிறந்ததுடோ தெரியாது. சரியான கவலையா கிடக்கு. டேய், இந்த நாடுல 225 பழைய வங்குரோத்து அரசியல்வாதிகளும் போகணும்டா. ஒரே ஒரு வழி யார் ஜனாதிபதியா வந்தா போயிலும், அனுரகுமார திசாநாயக்க வந்தா மட்டும்தான் போயிலும். இல்லாட்டி இந்த நாயில் வாழ்க்கையில போவாதடா. இதுகள் இருந்து மறுபடியும் பாரதான் வச்சிருக்கும். உங்க வேற மாவ மூவே என்று அது எழும்பி நடக்கவே தெரியலாம நிக்குது. ஒன்று எழும்பவே இல்லாம இருந்தா செத்து போச்சுது. சரியா? ஒன்று எழும்பி நடக்க இல்லாம இருக்கு. என்ன ஒன்று போய் சொல்லும் பார்லிமெண்ட்ல எங்கள் புட்டு எங்கள் ஆடி கூலண்டம். இந்த செம்மறியில வச்சு எப்படா தமிழ்லாம் கிடக்கிறது இல்ல தெரியாம கேட்கிறேன். இந்த செம்மறியில வச்சு தமிழீழ மண்ட எப்படா கிடக்கும் யோசிச்சு பாருங்க. புட்டை பற்றி கதைக்கும், அப்படி இல்லாட்டி வடைய பற்றி கதைக்கும், அப்படி இல்லை என்று சொன்னால் ஆடிக்குள்ள பற்றி கதைக்கும். நொதோ ப்ரொவின்ஸ் ஹெல்த் இலக்குக்கு செம்மறி சொல்லுது, இன்று ஆடிக்கூலான ஆடி திருநாள் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய கலாச்சாரத்தை சொல்லுவதற்காக ஆடிக்கூலை கொடுத்திருந்தால் அடே செம்மறி. ஜப்னா டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரியுமா உனக்கு? நான் மட்டும் மைக்க வேண்டி இருந்தா அண்டை கூட தங்குவாரே அறந்திருக்கும். ஆனா நான் வேண்டிய மைக்க நான் வெளியில நின்று நான் படிச்ச வேண்டாம். உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. சரிதானே? இப்ப ஓடி போய் சங்கோட நிக்கிறேன். ஏன் சொல்லு? நீ சங்கோட நிக்கிறபடியாத்தான் உனக்கு அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏதாவது கிடைக்கும். தம்பி, அது இந்த முறை சரி வராது. நான் சங்க ஊதின காரணமே நீ நிக்கிறேன்றதுக்கானதான். நீ ஒரு கெட்ட நாய். சரிதானே? நீ எங்கண்ட இந்த பேர் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவான் நீ பேருந்து ஓடி போய் எனக்கு எல்லோடி 100 கோடியை நினைப்புவேன். நான் இன்னொரு 500 கோடி திருப்பி நான் அனுப்பணும். அதுக்கு டைம் இல்ல. அதெல்லாம் உன்ட பேரை சொல்ல மாட்டேன். ஆனா கிளிநொச்சியில பார் வச்சிருக்கவங்களுக்கு கரைச்சி பிரதேச சபையில போய் சொல்லி கொண்டு நிக்கிறாய்.
என்னது கிளிநொச்சியில பார கொண்டு வரணும். இந்த இப்பதான் மாங்குளம் தாண்டி போறேன். வெக்கமா கிடக்கு கிளிநொச்சியை பார்க்க. ரோட்டு முழுக்க குப்பையா கிடக்கு. எல்லா இடமும் தண்ணி போத்தலும் பேம்பர்ஸும் ஷாப்பிங் பேக்கும். நீங்க இங்க இருக்கிற அமைச்சர் தானேடா, இங்க இருக்கிற எம்பி தானே. அமைச்சரா வரவன்ட காசு இல்ல வெரி சாரி. இங்க இருக்கிற எம்பி தானேடா. ஒரு 4 பிரேச காரணம் பிடிச்சு இந்த ரோட்டை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாத உன்னால. எவ்வளவு குப்பையா இருக்கட்டு. நான் வந்து 2 மாதத்துல முழுக்க கிளீன் பண்றேன். சரிதானே? இப்ப சேலஞ்ச் பண்றேன் உனக்கு. கிளிநொச்சி நான் வளர்ந்த இடம். 1993ஆம் ஆண்டு நான் ஸ்காலர்ஷிப் எடுக்கல. இரணமாடு பாலத்துல அந்த பண்டுல ஏறி வலிக்கு வந்து விழுந்து 2 கையிலையும் ஃபுல்லா ரத்தத்தோட தான் போய் ஸ்காலர்ஷிப் எழுதினான். 92 கட் அவுட் இருக்கேங்க 170 எடுத்தான். 7 மண்டா உண்ட பிள்ளைகள் எடுக்க சொல்லு. ஒசிலான் கம்பெனில போய் காசு வேண்டி கொண்டு மகனை நீ லோ படிப்பிச்சு அடுத்த பரம்பரையா கொண்டு நீ ரக்குவியா. நாங்க அதை பார்த்துட்டு சிங்கி அடிச்சிட்டு இருக்கோணுமா. தம்பி இதுதான் உனக்கு கடைசி. நீ சங்கோட ஒட்டி கொண்டு இருந்து கடைசியா இருந்த தமிழரசு கட்சிக்கும் ஆப்படிச்சிட்டாய். சரிதானே? தமிழரசு கட்சியை பிரிவிரி பிரிச்சு கடைசி நீங்க ஒரு கெட்ட துரோகியன்றத 14 வருஷத்துக்கு பிறகுடா தமிழ் ஜனத்துக்கு தெரிஞ்சிருக்குது. இதை விட உங்களுக்கு வேணும். உங்க சம்பு 2 ஓடியரும் பாருங்க. நான் பேர் சொல்லல, அவன் பேர் சொன்னவன். சாதன் என்னதுக்குடா பேரை சொல்றாய்? பேரை சொல்றது கூட அருகதை இல்லாத நாயடா அது. சரிதானே? இப்ப நான் சொல்றேன், எந்த வாக்கித்தான் இந்த நெஞ்சில இருக்கு. நேற்று போட்ட டிஷர்ட் இன்றைக்கும் கலடையில. இந்த டிஷர்ட் எலெக்ஷன் வரைக்கும் கலட மாட்டேன். இதே டிஷர்ட்டோட தான் தெரிவேன் நான். எனக்கு சொல்லி 1 or 2 hours ஒன்று தந்தவங்க டிஷர்ட் இப்ப விட என்ன வெக்கமா கிடக்கு. சங்குக்கு விழாகாலன் நான் சப்போர்ட் பண்ணினதுக்கு ஒரு வசனம் நன்றி சொன்னீங்களாடா. ஒரு வசனம் ஒரு மேடையில ராமநாத நாட்டினாக்கு நன்றி சொன்னீங்களா? இந்த பேர் உங்களோட 70% இருந்த குழந்தை இப்ப 10-12 வீதத்துல ரக்கி வச்சிருக்கிறேன். சரிதானே? ஏனடா நீங்க ஒரு துரோகியலடா. நீங்கள் வந்து பார் வச்சிருக்கிறதுக்கும் அதுக்கு பிறகு உங்க கண்டென்ட் இடங்கள்ல புட்டுகளை பற்றி கதைக்கிறதுக்கும் ஒரு படிச்சவன் இருக்கான்னு சொல்லுங்க. உண்ட இதுல ஒரு படிச்சவன் இருக்கான்னு சொல்லுங்க. நானும் வச்சிருக்கிறேன் தான். இந்த பேர் இந்த முறை கிளிநொச்சியில நாங்கள் டிசைட் பண்ணி இருக்கிறோம். சின்னப்படியல் இளம்படியலா ஃபேக்கல்டி பாஸ் அவுட் அல்லது எஸ்எல்ஏஎஸ் முடிச்சவன் வேண்டாம். ஒரு டீச்சர் எனக்கு தேவையில்லை. ஒரு நல்ல டீச்சர் ஒரு நல்ல பிரின்சிபலை கொண்டு போடுறோம். கிளிநொச்சியில இருந்து போடுறோம் இந்த முறை. ஆனா தம்பி அடுத்த முறை உண்ட பார் லைசன்ஸ்ல இருந்து அடே லண்டன்ல போய் 50 பவுண்ட் சேர்க்கிறாய். பிஞ்சை எடுத்துக்கொண்டு பறையசி நாய். நான் இந்த வரைக்கும் ஒரு சதம் போட்டேன் ஒருத்தடையும். என் சொந்த காசுல திடீரன் பாக்குறியா? இந்த சொந்த கார் நான் 73 லட்சம் 72 லட்சம் என்ன லோன் கட்டணும். இதெல்லாம் சேர்த்து எங்கடா கொண்டு போக போறியல்? அடே புதுவேட்பாளரா போறா 20 கோடி தந்திருப்பாங்கடா. அதெல்லாம் வேண்ட ராமநாதன் ஒவ்வொரு நாளும் போய் பிரைவேட் செய்திருப்பான். ஒவ்வொரு நாளும் பிரைவேட்ல போய் நின்றுப்பான். விளங்கஜா உனக்கு? பின்னர் 5 மணில இருந்து பின்னர் 9 மணி வரைக்கும் எனக்கு 30,000 ரூபாய் உழைக்கலும். ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் உழைக்கலும். உள்ள ஃபுல் பிளாக் அவுட் சிஆர்பி எல்லாம் சும்மா எழுதல வேற பேஷனுக்கு. இந்த வரைக்கும் ஒரு பேஷனுக்கும் நான் வந்து மருந்து எழுதி தரணும் இல்ல. நான் என்னோட வார ஒருத்தருக்குமே மருந்து எழுதுறேன். முடிஞ்ச வரைக்கும் மருந்து எழுதாம தான் வச்சிருக்கேன். நான் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? இப்படி எல்லாம் உழைச்சி இந்த காசை கொண்டு எங்கடா என்ன பொறியால் ஒன்னு ஜெஃப்னா குடிச்ச பிடிச்சியால். இப்ப ஓனா சொல்ல உண்ட மகன் ஜெஃப்னா கோடி தண்டேண்டு வெக்கமா இல்லையாடா? டே 97ஆம் ஆண்டு 99ஆம் ஆண்டு பாஸ்கெட்பால் கட்டை கோட் கட்டைக்கு அண்டைக்கு மடிச்சு போட்டு வந்தாங்க. ஜேசிக்கு ஜொலிஸ்டாஸ் ஓல்ட் பாய்ஸுக்கு 99ஆம் ஆண்டு பாஸ்கெட்பால் கோட் கட்டைக்கு முதலா லைன்ல நின்றால் நானடா பாஸ்கெட்பால் விளையாட. என்னன்னா நேஷனல் பாஸ்கெட்பால் பிளேயர். எப்படி வசதி? இப்பதான் நீங்க எங்களுக்கு பாஸ்கெட்பால் படிப்பிக்கிறீங்களா? அடி வெக்கமா இல்லையாடா? கிளிநொச்சி தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்ப மாட்டேன். உனக்கு வெக்கமாண்ட சாமானே இல்லையாடா? அடி ஏன்னா அந்த வேட்டியை கட்டுறாய்? கலட்டி விட்டு போடா. தேவை செய்து புண்ணியம் கிடைக்கும். அந்த வேட்டியை கலட்டி போட்டு நீ போனா கூட உனக்கு சேரம் ஓட் விடும். ஆனா இந்த முறை ஒரு தமிழன், இந்த முறை திரும்பவும் சொல்றேன், ஒரு தமிழன் சங்குக்கு போடுவானா இருந்தா அது இந்த உயிருக்கு எதிராக போடுறதுக்கு சமன் நினைச்சு கொள்ளு. இவர்கள் எல்லாருமா சேர்ந்து சஜித்தோட சேர்ந்து இந்த ஜிஎம்ஓ சேர்ந்துதான் இந்த வேலையை பறிச்சவங்க. அடே சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் என்னடா பிளவிட்டேன் என்ன பிளவிட்டு இந்த வரைக்கும் சொல்லு. சாவச்சேரியில ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யவன் சொல்றா. அடே ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு இங்கிலீஷ்ல கடிதம் அடி. நாளைக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு போனாலும் நாளைக்கு நான் உங்களுக்கு விட்டுட்டு போற சொத்து அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல கடிதம் அடிக்க தெரியுமோன்னு சொல்ல பழக்கி விட்டு ஆள்றா 20 நாள்ல. இன்றைக்கும் போய் ஸ்டாஃபுகள் இப்ப போய் சொல்லுவாங்க உன்னால ஒரு வசனம் உண்ட அம்மா அப்பாட்ட பேர் மட்டும் சொல்லி ஒரு இங்கிலீஷ் காய் கேளுமா செம்மறி. நீங்க எல்லாம் என்னது இருக்கிறாய் ஒரு எம்பி பேர். கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லாம் எப்படி இருக்குன்னு பேர். முல்லைத்தீவு 3ஆம் வட்டாரத்துல 4ஆம் வட்டாரத்துல முள்ளியவழியில போய் கேட்கிறீங்க. முதலாவது சங்குக்கு போடு. 2வது சும்மா வாயில வருது. ஆனா என்ன அடிக்கடி கோல் பண்ணி பேசுவானுங்க. டாக்டர் கொஞ்சம் டீசெண்டா கதைங்க டாக்டர் அதால கதைக்காம இருக்கிறேன். ஆனா நாங்க மட்டும் மூல மாதிரி லோ லெவலுக்கு இறங்கினா படுகை விளமையா இருக்கும். படுகை நான் பேராத யூனிவர்சிட்டியில படிச்சிடான் தம்பி. நான் கதைக்கிற வசனத்தை உன்னால காதல விட எல்லாம் இருக்கும். ஆனா நான் பெய்யாம விடுறேன். எனக்கு சரியான கவலை. நீ கிளிநொச்சியில இருந்து அந்த கரடி போக்கு சந்தையெல்லாம் தாண்டி போவ ஒவ்வொரு பாரும் எல்லாம் உண்ட சொந்த காரடு தானே. அதெல்லாம் வேண்டி குடிக்கிறவங்க எல்லாம் வீட்டை போய் சந்தோஷமா இருக்க போறான் மனசியோட. ஜோதிப்பேன் அடி
குடிக்கிறேன்டாடா வீட்டை வச்சு குடிக்கிறதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வருவோம்டா. ஏன்டா பார்ல கொண்டு கஷ்டப்பட்ட இடத்துல போட்டு உழைச்சி சாகுறியல் பார் லைசன்ஸ் காட்டி நீ பார்ல இப்ப நீ தமிழரசு கட்சி விட்டு பாஞ்சிட்டாய். எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லு, நீ தமிழரசு கட்சியில இருக்கிறியா இல்லையா? நீ தமிழரசு கட்சியில இருக்கிறாயண்டா ஏன் அவங்க திலத்தையில அரியநேந்திரன் பேர் அங்க போய் கருணாவோட சேர்ந்து படம் எடுத்திருக்கு. இந்த மாதிரி துரோகி கூட்டங்களுக்கு நீங்கள் வாக்கு போட்டு இந்த முறை தமிழற்ற வாக்கு அனுரகுமார சாநாய்க்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு வரலாற்றை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா அனுரகுமார சாநாய்க்கு எங்க தமிழரை வந்து மதிக்க மாட்டான். சரிதானே? ஆகவே உங்களோட கெஞ்சி கேட்கிற திரும்பவும் நாங்கள் வெற்றிக்கு உறுதுணையா நிக்கிறோம். எங்கண்ட வாக்குகளால தான் இந்த முறை அனுரகுமார சாநாய்க்கு வெளில போறார். அதுல எந்த டவுட்டும் இல்லை. எங்கண்ட வாக்குல தான் வின் பண்ண போறார். நாங்கள் இந்த முறை வின் பண்றோம். அவரை வெண்டு போட்டு நாங்கள் தனி அரசியல் கட்சி அமைக்கிறோம். தனி அரசியல் கட்சியில நாங்கள் மறுபடியும் எல்லா யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து திருப்பியும் மறுக்கிறோம் உங்களுக்கு. ஆனா இந்த ஒரு சங்கு மட்டுமில்ல எல்லாம் மறுப்போம். தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன். அச்சுனா முடிஞ்சா வடிவா அடிச்சு லைவ போடு 7 மணி அந்த சமயம் கிளிநொச்சி தான் தாண்டி போய் கொண்டிருக்கேன். முடிஞ்சா வடிவ லைவ அடிச்சு போட்டு பார்க்க சொல்லுங்கடா.